ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க லிசா பிராங்கன்ஸ்டீன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு பக்காவான ஹாரர் காமெடி படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 41 minutes இருக்கு. இந்த படத்தை ஜெல்டா வில்லியம்ஸ் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல கேட்ரின் நியூட்டன், லீசா, ஜென்னா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா புதுசா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஆனா அங்க யாரோடையுமே பெருசா மிங்கிள் ஆக மாட்டாங்க. அவங்க தனிமையாவே இருப்பாங்க. அவங்களுக்கு பாஸ்ட்ல நடந்த சம்பவம் அப்படி. அதனால பாத்தீங்கன்னா அவங்க யாரோடையுமே மிங்கிள் ஆகாமலே இருக்காங்க. அதுக்காகவே அவங்க சிஸ்டர் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனாலும் அவங்கள மிங்கிள் பண்ண முடியல. இந்த மாதிரி கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க சித்தியோட தான் வளர்றாங்க. அவங்க ரொம்பவே கண்டிப்பாவும் இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 1989 இறந்தவர் ஒரு இடி இடிக்கும் போது அந்த கல்லறையில பட்டு அதுல இருந்து வெளியே வந்துடுறாரு. அவர் ஒரு நேரா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராரு. பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் பயந்துடுறாங்க. யார் இது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அவர் போய் பேய் மாதிரியே இருக்காரு. ஃபர்ஸ்ட் பயப்படுறவங்க அதுக்கப்புறம் அவரை பார்த்து 2 பேரும் ஃப்ரெண்டும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில 2 பேரும் என்னதான் ஆனாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். படத்துல நடிச்ச 2 பேரும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. 2 பேருமே போட்டி போட்டு சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க கேரக்டர்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல அங்கங்க வர காமெடி சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க ஒரு ஹாரர் காமெடி படமா தான் எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான ஒரு கலர் டோன்ல தத்ரூபமா பக்காவா எடுத்து கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த படம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃப்லாம் தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. கேரக்டர் ரைட்டிங்கும் ஹீரோவும் ஹீரோயின் கேரக்டர் அதே மாதிரி அவங்க சித்தி கேரக்டர் அப்படி இப்படின்னு எல்லா கேரக்டருமே சூப்பரா எழுதிருக்காங்க. நம்மளால ஈஸியாவே மிங்கிள் ஆகி பார்க்க முடியுது. ஸ்கிரீன் பிளேலயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பெருசா போர் அடிக்காம எடுத்து வச்சிருக்காங்க. ஹாரர் சீக்வன்ஸ் அங்கங்க தான் காமிச்சாலும் ஃபுல்லாவே காமெடி வச்சு நல்லாவே எடுத்து வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தான். எல்லாருக்குமே பிடிக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.